எதிலும் புதுமை அதுவே எங்கள் பெருமை. இது ஜீ தமிழ் வழங்கும் அதிர்ஷ்டலட்சுமி பவர்ட் பை பான்ஸ். எழுந்திரு, விழித்திரு, இலக்கை அடையும் வரை உழைத்திரு. இது விவேகானந்தர் அவர்களுடைய வரிகள். பெண்கள் வந்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய லட்சியம் கிடைக்கும் வரை உழைச்சுக்கிட்டே இருப்பாங்க. அப்படி தன்னுடைய வெற்றிக்கு பின்னாடி இருக்கும் பெண்களை கௌரவிக்கும் பிரம்மாண்டமான மேடை தான் அதிர்ஷ்டலட்சுமி. இன்னைக்கு பரிசுகள் அதிர்ஷ்டலட்சுமி அப்படின்னு டைட்டில் அண்ட் வெற்றி எடுத்துட்டு போக வந்திருக்கும் அந்த 4 அழகான கண்டெஸ்டன்ட்ஸ் யாருன்னு சந்திக்கலாம் வாங்க. லெட்ஸ் வெல்கம் our 4 gorgeous contestants. அதிர்ஷ்டலட்சுமி 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 அதிர்ஷ்டலட்சுமி. நார்மல் கண்டெஸ்டன்ஸ் இல்லாம செலிபிரிட்டி கண்டெஸ்டன்ஸ் ஒரு நிகழ்ச்சியில் வரும்போது எனக்கு எப்பவுமே இட் ஃபீல்ஸ் வெரி நைஸ் பிகாஸ் யூ ஹேவ் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு இருக்கிற ஒரு மகிழ்ச்சி. அந்த வகையில் இன்னைக்கு 4 பேருமே வந்திருக்கீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுடைய பிஸி ஷெடியூல்ஸ்லேருந்து டைம் எடுத்து வந்ததுக்காக. ஃபர்ஸ்ட் குட்டி இன்ட்ரடக்ஷன்ஸ். எல்லாருக்குமே உங்களை பற்றி தெரியும், பட் இப்போ கரண்ட்டாக என்ன ப்ராஜெக்ட்ஸ் போயிட்டு இருக்கு அப்படின்றத பற்றி தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறோம். ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட் வித் யூ. ரேஷ்மா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்க ரேஷ்மா. ஏன் அப்படி சிரிச்சிங்க? கரெக்டாக சொல்லுங்க. அழகா இருக்கீங்க. அதான் அப்படி அதுக்கு சிரிப்பாங்களா? அழகா இருந்தா சிரிச்சு தானே சொல்லணும். நான் அப்படியே சிரிச்சேன். இல்லைங்க, சிரிக்கணும்னு சொன்னீங்க. அவ்வளோ அழகா இருக்கீங்க நீங்க, அதுக்காக. நெஞ்ச தொட்டுட்டீங்க. ஆமா ரேஷ்மா. சொல்லுங்க, வாட் ஆர் தி கரண்ட் ப்ராஜெக்ட்ஸ்? Currently I finished Kotu is releasing. Okay. My next movie is Kotu. மசாலா படம் ஆல்ரெடி ரிலீஸ் ஆயிடுச்சு. ஓகே. இப்போ விமல் கூட ஒரு படம் பண்ணியிருக்கேன், விஷ்ணு கூட ஒரு படம் பண்ணியிருக்கேன். சூப்பர். ஸோ அந்த ஷூட்டிங் போயிட்டு இருக்கு. ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து திரைப்படங்களே ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கீங்களா? கம்ப்ளீட்லி மூவிஸ். தொலைக்காட்சியில் உங்களை எப்போ பார்க்கலாம் திருப்பியும்? அது வந்து போவேன் அப்பப்போ. அப்பப்போ வந்துட்டு போயிடுவீங்க. ஆமா. ஓகே. ஸோ ஆல் தி பெஸ்ட் ரேஷ்மா. நீங்க அதிர்ஷ்டலட்சுமி ஆகணும் தான் எங்களுடைய வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஸோ மச். வணக்கம் ஹிரண்மயி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் ஹிரண்மயி. தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப அழகான ஒரு சுத்தமான இன்ஃபேக்ட் மைத்தாலஜிக்கல் கேரக்டரோடைய பேர். கரண்டா என்ன ப்ராஜெக்ட் ஓடிட்டு இருக்கு? இப்போ வந்து சீரியல் போயிட்டு இருக்கு. ஓகே. மூவிஸ் வந்து லட்டுக்குள்ள பூந்தி பூந்தி. லட்டுக்குள்ள பூந்தி பூந்தியா? பூந்தி பூந்தி. பா, எவ்வளவு ஃபுல் different காமெடி ஆன ஃபிலிம். Okay. அதுல ஃபுல்லா பாத்தீங்கன்னா லேடிஸ் ஃபுல்லா ஜென்ஸ், ஜென்ஸ் ஃபுல்லா லேடிஸ். அப்படியே உல்டாவா இருக்கும். நான் தான் ஹீரோவா பண்ணிருக்கேன். ஃபேண்டாஸ்டிக். லட்டுக்குள்ள பூந்தி பூந்தியில ஹீரோவை நீங்க அதிர்ஷ்டலட்சுமியில சந்திக்கிற வாய்ப்பு திருப்பி உங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது. அதனால முதல் முறையாக ஒரு ஹீரோ அதிர்ஷ்டலட்சுமியில பார்ட்டிசிபேட் பண்றாரு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷம். ஆல் தி பெஸ்ட் ஹிரண்மயி. ஒரு ரொம்ப டிஃபரெண்டான கேரக்டர் பத்தி சொல்லிருக்கீங்க. we look forward to the film and அதிர்ஷ்டலட்சுமி நீங்க ஆகணும் தான் எங்களுடைய வாழ்த்துக்கள். தேங்க்யூ. வணக்கம் பிரியங்கா, எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன் மேம். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். தேங்க் யூ so much பிரியங்கா. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இப்போ சீரியல்ஸ் போயிட்டு இருக்கு. எண்ணினிய தோழியே அண்ட் சபிதா என்கிற சபாபதி 2 சீரியல்ஸ் போயிட்டு இருக்கு. Okay. அண்ட் ஆங்கரிங் நிறைய பண்ணிட்டு இருக்கீங்க. எஸ். ஆங்கரிங்ல உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்ன? ரொம்ப பிடிச்ச விஷயம் அப்படின்றது எனக்கு செலிபிரிட்டி இன்டர்வியூஸ் ரொம்ப பிடிக்கும். ஓகே. ஸோ சின்ன வயசுல இருந்து நம்ம பார்த்து வளர்ந்த செலிபிரிட்டிஸ் எல்லாருமே நம்ம கொஸ்டின் கேட்கும்போது அந்த எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம சொல்லவே வேண்டாம். ஆமா. அண்ட் நமக்கு இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் நம்ம என்னென்ன கேட்கணும்னு ஆசைப்பட்டுப்போம் எல்லாமே கேட்கலாம். அண்ட் அவங்ககிட்ட இருந்து நிறைய விஷயம் நம்ம கத்துக்கலாம். ஒருத்தவங்க அந்த அளவுக்கு ஒரு லெவல் வந்திருக்காங்கன்னு சொன்னா அவங்க அந்த இதை அச்சீவ் பண்றதுக்கான ரீசன்ஸ் எல்லாம் நிறைய தெரிஞ்சிருக்கேன். வெரி நைஸ் பிரியங்கா. ஆல் தி வெரி பெஸ்ட். நீங்க அதிர்ஷ்டலட்சுமி ஆகணும் தான் எங்களுடைய வாழ்த்துக்கள். தேங்க்யூ மேம். வணக்கம் ஜோதி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேம். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் ஜோதி. தேங்க் யூ so much. ஜோதி, கரண்டா ஓடிட்டு இருக்க ப்ராஜெக்ட்ஸ்? நான் மூவிஸ் அஞ்சாதே, திண்டுக்கல் சாரதி, போராளி வங்கன்னு ஒரு 15 மூவிஸ் பண்ணிருக்கேன். ஓகே. சீரியல்ஸ் பண்ணிட்டு இருக்கேன். மூவிஸும் கமிட் ஆகி போயிட்டு இருக்கு. வெரி நைஸ். போயிட்டு இருக்கு. எல்லா மூவி நல்லபடியா போயிட்டு இருக்கு. இந்த வருஷம் எல்லாருமே பிஸியா இருக்கணும். எல்லாருக்கும் ரொம்ப நல்லா இருக்கணும். ஹாப்பி நியூ இயர். தேங்க் யூ so much ஜோதி அண்ட் காட் பிளஸ். நீங்களும் அதிர்ஷ்டலட்சுமி ஆகணும் தான் எங்களுடைய வாழ்த்துக்கள். வெல், 4 பேரோட இன்ட்ரோடக்ஷன்ஸ் பார்த்தாச்சு. எல்லாரும் வந்து ஃபிலிம்ஸ்ல ரொம்ப பிஸியா இருக்கீங்க, சீரியல்ல பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கீங்க, ஆங்கர்ஸா இருக்கீங்க. ஸோ எல்லாருமே வந்து வெர்சடைல் பெர்ஃபார்மர்ஸ். ஸோ இந்த நிகழ்ச்சியை பொறுத்த வரைக்கும் 3 சுற்றுகளும் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சிம்பிளாக இருக்கும் தான் நம்புறோம். அந்த வகையில முதல் சுற்று இப்போ விளையாட நாங்க ரெடியா இருக்கோம். Are you guys ready? Yeah, ready. அதிர்ஷ்டலட்சுமியில ரவுண்ட் நம்பர் 1. அட்ரஸக்கேல உங்களுக்காக ஒரு 1 minute டாஸ்க் காத்துக்கிட்டு இருக்கு. அந்த என்ன டாஸ்க்ன்றது சொல்றதுக்கு முன்னாடி இந்த ரவுண்ட்ல நீங்க என்ன பரிசுகள் வின் பண்ண போறீங்கன்றது பார்த்துக்கலாம். காஃபி மேக்கர், ரோட்டி மேக்கர், பாப் அப் டோஸ்டர் அண்ட் அழகான சில்க் சாரி. ஓகே, சோ ஃபர்ஸ்ட் ரேஷ்மா நீங்க தான் விளையாட போறீங்க. Are you ready? யா. வாங்க ரேஷ்மா. இங்க எக்கச்சக்கமான ஸ்ட்ராஸ் இருக்கு. ஒரு பவுல்ல நிறைய ஜெம்ஸ் இருக்கு. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா ஸ்டாக் ஆஃப் ஸ்ட்ராஸ் வச்சிருக்கோம். ஓகேங்களா? ஸோ நீங்க ஒரு ஸ்ட்ரா எடுக்க போறீங்க. அந்த ஸ்ட்ராவால ஜெம்ஸை உறிஞ்சிட்டு வந்து நேரா அழகா ஒன்னொன்னுக்கு மேல ஒன்னொன்னு நிக்க வைக்க போறீங்க. ஓகே. ஓகே, யூ ஹேவ் 1 minute to complete the task. ஏன் அது உறிஞ்சிட்டு இங்க வரதுக்குள்ள வேணா விடுங்க. வாங்க போலாம். ரெடியா இருக்கீங்களா? ரெடி. ஸோ ரேஷ்மா, your time starts now. மெதுவா ரேஷ்மா, 1 minute தான் இருக்கு உங்களுக்கு, அவசரமே இல்லை. என்னம்மா ஸ்ட்ரா எடுக்கிறதுக்கே fantastic. கான்சன்ட்ரேட் பண்ணுங்க ரேஷ்மா. பிரெத் கண்ட்ரோல் ரொம்ப முக்கியம்.
விழுந்துருச்சு ரேஷ்மா அது. நான் நடக்கிறதையும் விழுந்துட்டேன். Come on ரேஷ்மா, come on. Fantastic. Okay, your last 10 seconds. ஐயோ 10, 9, 8, 7, 6, 5, 4, 3, 2, 1, and time up. No. This beautiful Reshma, very nice. ஒரு ஜெம்ஸை வச்சு அது மேல இன்னொரு ஜெம்ஸை வைக்க வந்து இந்த ஜெம்ஸுக்கு இல்லப்பா, தள்ளி அதுக்கு பக்கத்துல இருக்கிறதா கேட்க போனேன். ஓ அதுல லைட்டா கொஞ்சம் சர்ஃபேஸ் லுக் லிட்டில் ஓகே. பாவப்பட்டு உங்களுக்கு நாங்க பிரீதிங் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு எல்லாம் இந்த மாதிரி டாஸ்க் கொடுத்து 2 கொடுத்துறேன் உங்களுக்கு. ஏன்னா 2 பிளேஸ் பண்ணீங்க. ஒரு தடவை நீங்களே அப்படின்னு எக்ஸைட்மெண்ட் ஓடுனால ஒன்று விழுந்துருச்சு. இன்னொன்று வந்து பிளேஸ்மெண்ட் இஷ்யூனால ஒன்று விழுந்துருச்சு. பட் I'll give you 2. awesome. Okay, you did very well there. Super. Thank you. அடுத்தபடியாக ஹிரண்மை, are you ready? வாங்க. ஹிரண்மை, உங்களுக்கு டாஸ்க் கம்ப்ளீட்டா புரிஞ்சிருச்சு. எந்த டவுட்டுமே இல்ல. எவ்வளவு கான்ஃபிடென்ட்டா இருக்கீங்க? ஏதோ கொஞ்சம். ஏன்னா ரேஷ்மா வந்து 2 ரொம்ப அழகா சிம்பிளா அப்படியே கூலா பண்ணிட்டாங்க. ஆமா அப்படியா? நீங்க எவ்வளவு கூலா கம்ஃபர்ட்டபிளா பண்ணுவீங்க இதை? மேனேஜ் பண்ணிடுவீங்க. ஓகே, ஆல் தி பெஸ்ட் ஹிரண்மை. லெட்ஸ் கோ. Your time starts now. Come on ஹிரண்மை, கொஞ்சம் ஃபோக்கஸ். வாங்க. என்ன பண்றீங்க? மெதுவா பிளேஸ் பண்ணுங்க, பொறுமையா பிளேஸ் பண்ணுங்க. பொறுமையா பிளேஸ் பண்ணிட்டு பொறுமையா நடக்கணும் வேற. கமான் ஹிரண்மை, கமான். பொறுமையா பண்ணுங்க, பொறுமையா பேலன்ஸ் பண்ணி வைங்க. கூல். ஓகே. ஏமா இங்க ஒரு ஸ்ட்ரா இருக்கேமா, இங்க வெய்யமா. Seconds left. 10, 9, 8, 7, 6, 5, 4, 3, 2, 1, and time up. Okay. So 4 done there. 1, 2, 3, and 4. Very well played. Hiranmai, superb. But very well played there. 4. Experience எப்படி இருந்தது? பயங்கரமா இருந்துச்சு. It wasn't so difficult. ஆமா கொஞ்சம். ஆமாவா இல்லையா? ஆமா ஆமா கொஞ்சம் டிஃபிகல்ட். ஆமா கொஞ்சம் டிஃபிகல்ட். ரொம்ப நன்றி ஹிரண்மை. Thank you. You can go back to your place. So ஹிரண்மை, very well played there. அடுத்தபடியாக பிரியங்கா ரெடியா இருக்கீங்களா? வாங்க பிரியங்கா. என்னாச்சு பிரியங்கா, எல்லாம் செட் பண்ணிக்கிறீங்களா ஃபர்ஸ்ட்? எல்லாம் ஓகேவா? ஓகே. ஓகே. ஸோ இந்த அளவுக்கு ஸ்ட்ராட்டஜி பிளானிங் பண்ணிட்டு வந்திருக்கீங்க. அப்போ எல்லா ஸ்ட்ராமே ஃபில் பண்ணிடுவீங்க. ஏதாச்சும் ஒன்னாச்சும் உருப்படியா வைக்கலாமே. ஏன்னா அவங்க 2 வச்சிட்டாங்க, அவங்க 4 வச்சிட்டாங்க, நான் ஒண்ணுமே வைக்கலன்னா அசிங்கமாயிடும். அதனால ஓகே. ஸோ காம்படிஷன் ரொம்ப சீரியஸா எடுத்துக்கிட்டு இருக்கீங்க. ஆல் தி பெஸ்ட். யுவர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். பக்கத்துல வந்து அதுல பிளேஸ் பண்ணும்போது நீங்க பிரெத்த விடணும். அவசரப்பட்டு அட்வான்ஸா விட்டுறீங்க. இதே ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணுங்க. ரேஷ்மா 2 பிளேஸ் பண்ணிருக்காங்க, ஹிரண்மை 4 பிளேஸ் பண்ணிருக்காங்க. நீங்க உங்க டேபிள நல்லா ஆட்டி விட்டு போனீங்க இப்ப, தெரியுமா? Last 10 seconds. 10, 9, 8, 7, 6, 5, 4, 3, 2, 1, and time up. ரேஷ்மா, உங்க ஃபேஸ் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஹாப்பியா இருக்கீங்க. உண்மையை சொல்லுங்க. ஒன்றும் இல்லைப்பா,
சீரியஸ்ல ரொம்ப ஷேக் ஆச்சு அவ செம்ம கான்ஃபிடென்ட்டா இருந்தா தெரியுமா? அந்த அளவுக்குலாம் இல்ல அதான் ஒன்னாச்சு வைக்கலாம்னு செம்ம கான்ஃபிடென்ட்டா இருந்தா. கான்ஃபிடன்ஸ் பயம் அப்படின்றதெல்லாம் நம்ம பொதுவா கையில பார்க்க முடியும். ஆனா ஸ்ட்ரா வச்சு ரொம்ப ஷேக் ஆச்சு சீரியஸ்லி. என்னன்னு தெரியல எனக்கு. ஏன்னா எல்லாமே கீழ இருந்தது, மேல டக் டக்குன்னு சிங்கிள் பீஸ் மாதிரி தெரிஞ்சதுன்னா பண்ணிடலாம். ஆனா கீழ இருக்கதையே போயிட்டு பண்ணி கீழே இருக்குன்னா எல்லாருக்கும் ஜெம்ஸ் கீழே தான் வச்சிருக்கோம். கொஞ்சம் மேல அந்த மாதிரி எடுக்கணும். உண்மையாவே ரொம்ப நர்வஸா இருந்தது. நர்வஸா இருந்தீங்களா? ஹேண்ட் மட்டும். கை அது அந்த கையை யூஸே பண்ணல நீங்க. ஸ்ட்ரா வச்சு ஸ்ட்ரா வைக்கும் போதுல இருந்தே அது இருந்ததாச்சு. அது ஹேண்ட் வந்து ஷேக் ஆகும்போது டக்குன்னு விழுந்து. சாரி மௌன, இதுக்கு மேல எதுவுமே கேட்க மாட்டேன். வாங்க பிரியங்கா, தேங்க்யூ. பிரியங்கா, நீங்க வந்து ஒன்னு பிளேஸ் பண்ணி எரர்னால விழுந்திருந்தா கூட கொடுத்துருக்கலாம். நான் ஒவ்வொரு தடவை நீங்க வைக்கிறதே அதை விழணுன்றதுக்காக மாதிரி வச்சுட்டு இருந்தீங்க. ஸோ பிரியங்கா, யூ காட் ஒன் டேர், வெரி வெல் ட்ரைட். பட் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா நீங்க ஸ்மார்ட்டா பிளேஸ் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த நேரத்துக்கு 5 பிளேஸ் பண்ணியிருக்கலாம். பட் உங்களுடைய டான்சிங் திறமையை ஸ்ட்ரால நீங்க காமிச்சதுனால அது கொஞ்சம் லைட்டா ஜாஸ்தி விழுந்துருச்சு. பட் 1 இஸ் வாட் யூ காட் அஸ் யூர் ஸ்கோர். வெல், ஜோதி ரெடியா இருக்கீங்களா? ரெடி. ஓகே, ஸோ ஜோதி நீங்க வாங்க. 3 பேர் உங்களுக்கு முன்னாடி விளையாடி இப்படி தான் விளையாடணும்னு கற்றுக் கொடுத்துட்டாங்க. ஸோ இது வந்து உங்களுக்கு ஈஸியான டியூட்டோரியல் மாதிரி இருந்துருச்சு. ஆல் தி வெரி பெஸ்ட். வி ஹோப் யூ டூ வெல் தேர். யுவர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். பேஷண்டா. ஓகே, 3, சூப்பர். மெதுவா. லாஸ்ட் 10 seconds. 10, 9, 8, 7, 6, 5, 4, 3, 2, 1 and time up. ஹிடன் மைக் ஈக்குவலா வச்சிருக்கீங்க. 4 there. என்ன ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணீங்க? பிரெத் எடுத்து விடக்கூடாது அப்படின்ட்டு ஃபாலோ பண்ணிட்டு இருந்தீங்க, அவ்வளவுதான். ஓகே, பட் அதர்வைஸ் யூ ட்ரைட் வெரி வெல். நல்ல ஸ்மார்ட்டாக எந்த ஸ்ட்ராவோட பஞ்ச் ஃபிளாட்டா இருக்கோ அது மேல தான் பிளேஸ் பண்ணிருக்கீங்க. வெரி வெல் பிளேட் ஜோதி, சூப்பர். 4 there, வண்டர்ஃபுல். வாங்க, இந்த ரவுண்டோட முடிவில் உங்களுடைய ஸ்கோர்ஸை பார்க்க போறோம். 4 gems each on a stack of straws வச்சது ஹிரண்மயி அண்ட் ஜோதி, நீங்க 2 பேரும் தான். ஸோ நீங்க 2 பேருமே இருக்கிறது நம்பர் 1 பொசிஷன்ல with 20 points each. வாழ்த்துக்கள். ஹிரண்மயி, உங்களுடைய ஃபர்ஸ்ட் சாய்ஸ் ஆஃப் கிஃப்ட் என்ன? டோஸ்டர். அண்ட் ஜோதி, உங்களுக்கு ரோட்டி மேக்கர். உங்களுக்கு கிளாஷ் ஆஃப் கிஃப்ட்ஸ் இல்லாததுனால டை பிரேக்கர் தேவையில்லை. ஸோ ஹிரண்மயி, வாழ்த்துக்கள். உங்களுக்கு பிடிச்ச பாப்அப் டோஸ்டர் எடுத்துக்கோங்க. வாங்க. கலக்கலாம், ஆட்டம் போட்டு ஜெயிக்கலாம், போட்டா போட்டி நடத்தலாம், மிக அதிர்ஷ்ட லக்ஷ்மி ஆகலாம். உங்க அறிவும் கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஹிரண்மயி. அடுத்தபடியாக ஜோதி, நீங்களும் இருக்கிறது நம்பர் 1 பொசிஷன்ல with 20 points. உங்களுக்கு பிடிச்ச ரோட்டி மேக்கர் எடுத்துக்கோங்க. வாங்க. கிடைக்கும் இந்த வீட்டையும் நாட்டையும் காப்பது நீங்க. அட உங்களை போல வேற யாரு? அடுத்தபடியாக ரேஷ்மா, நீங்க இருக்கிறது நம்பர் 2 பொசிஷன்ல with 15 points. உங்களுக்கு பிடிச்ச கிஃப்ட் என்ன? காஃபி மேக்கர். வாங்க. கலக்கலாம், ஆட்டம் போட்டு ஜெயிக்கலாம், போட்டா போட்டி நடத்தலாம், மிக அதிர்ஷ்ட லக்ஷ்மி ஆகலாம். நம்பர் 3 பொசிஷன்ல 1 gems கரெக்டா பிளேஸ் பண்ணது பிரியங்கா. நீங்க இருக்கிறது நம்பர் 3 பொசிஷன்ல. உங்களுக்கு கிடைக்கிறது 10 மதிப்பெண்கள் அண்ட் சில்க் சாரி தானே வேணும். நீங்க வாங்க. இந்த வீட்டையும் நாட்டையும் காப்பது நீங்க. அட உங்களை போல வேற யாரு? ஸோ அந்த ரவுண்டோட முடிவில் உங்களுடைய ஸ்கோர் கார்டு குவிக் லுக் பார்க்க போறோம். இந்த ரவுண்டோட முடிவுக்கு நம்ம வந்தாச்சு. அடுத்த ரவுண்டு நம்ம போறதுக்கு முன்னாடி அதிரடியான பெர்ஃபார்மன்ஸ் ரேஷ்மா அண்ட் ஹிரண்மயி 2 பேரும் சேர்ந்த மாதிரி ஒரு டான்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கணும் தான் எங்களோட ரிக்வெஸ்ட். ஸோ ப்ளீஸ் கம் ஃபார்வர்ட். ரேஷ்மா அண்ட் ஹிரண்மயி உங்களுக்கு ஆடும்பொழுது நீங்க எடுக்க போறது ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக். இது ஜீ தமிழ் வழங்கும் அதிர்ஷ்ட லக்ஷ்மி பவர்ட் பை பாண்ட்ஸ். டான்ஸ் பெர்ஃபார்மன்ஸ்க்கு ஸ்டார்ட் த மியூசிக் யா.
தேனம்மா தேனம்மா நாணம் ஏனம்மா சுகமான புதுராகம் உருவாகும் வேளை ஞானமோ இதமாக சுகம் காண துணை வேண்டாமோ மீனம்மா மீனம்மா கண்கள் மீனம்மா தேனம்மா தேனம்மா நாணம் ஏனம்மா. பியூட்டிஃபுல். வெல்கம் பேக். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது ஜீ தமிழ் வழங்கும் அதிர்ஷ்டலக்ஷ்மி பவர்ட் பை பாண்ட்ஸ். இது இரண்டாவது சுற்று. கிருஷ்ணகுமார், a very warm welcome once again. Our very என்ன சொல்றது ரொம்ப ஃபேவரட்டான ஒரு பாடகர் அவர். கே ரொம்ப சந்தோஷம் நீங்க வந்தது. தவில்ல திருநின்று ஊர் அசோக்குமார் அவர்கள் எங்கள் மனமார்ந்த நன்றி இன்னைக்கு வந்ததுக்காக. அண்ட் நாதஸ்வரம் வாசிக்க காஞ்சிபுரம் ஹரிதாஸ் அவர்கள், வெரி வார்ம் வெல்கம் டு த ஷோ உங்க 3 பேருக்குமே. இப்போ ஸ்டார்ட் மியூசிக்ல உங்களுக்காக தவில் நாதஸ்வரம் அவங்க 2 பேரும் சேர்ந்த மாதிரி ஒரு அழகான பாடலை வந்து ப்ளே பண்ண போறாங்க. அந்த பாடல் என்னன்னு கண்டுபிடிச்ச கையோட நீங்க பஸர் அழுத்த போறீங்க. பஸர் அழுத்தி மினிமம் 2 வரிகளாவது சரியான வார்த்தைகளோட நீங்க பாட போறீங்க. சரியான பாடல பாடினீங்கன்னா ஆன் தி ஸ்பாட் உங்களுக்கு கிடைக்கக்கூடியது 20 மதிப்பெண்கள். அண்ட் இங்க இருக்கிற இந்த எக்ஸைட்டிங் பீன் பேக், டிவிடி பிளேயர், வாட்ச் அண்ட் ரைஸ் குக்கர்ல இருந்து உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ உங்களுக்காக பிளாக் பண்ணி வச்சிட்டு போறோம். தவறானதாக சொன்னீங்கன்னா உங்களுக்கு ஆன் தி ஸ்பாட் -5 தரப்படும். But that's as much as the rules of this game. ரெடியா இருக்கீங்களா? ரெடி. போலாமா? ரெடி. ஓகே, சோ முதல் பாடல். ஓகே ஜோதி, ஃபர்ஸ்ட் பஸர் அழுத்தினது நீங்க தான். சொல்லுங்க ஜோதி, பாடுங்க. தண்ணி தொட்டி தேடி வந்த கண்ணு குட்டினா. பாடுங்க. தண்ணி தொட்டி தேடி வந்த கண்ணு குட்டினா. அதுக்கு அடுத்த லைன் வர மாட்டேங்குது. வர மாட்டேங்குது. இருக்குன்னா எங்க இருக்கு? கபட்ல எங்க இருக்குன்னா சொல்லுங்க, நான் அப்ப எடுத்து வந்துடுறேன். வர மாட்டேங்குது. வரதா பாருங்க இப்போ. இல்லையா? பட் வெரி வெல் டன் ஜோதி. முதல் லைனை கரெக்டா கண்டுபிடிச்சிட்டீங்க. அது சரியான பாடல். இப்படிப்பட்ட பாடலை நாதஸ்வரத்துல வாசிக்க முடியுமான்ற ஷாக் தானே பாத்தீங்க நீங்க. பட் ரொம்ப சிறப்பா வாசிச்சீங்க 2 பேருமே. தேங்க்யூ சோ மச் ஃபார் தட் பியூட்டிஃபுல். ஜோதி, உங்களுக்கு கிடைக்கிறது ஆன் தி ஸ்பாட் 20 மதிப்பெண்கள். அண்ட் இங்க இருக்கிற 4 கிஃப்ட்ல உங்களுக்கு என்ன வேணும்? ரைஸ் குக்கர் உங்களுக்காக பிளாக் பண்ணி வைக்கிறோம். அண்ட் கேக்கே அந்த பாடல் எங்களுக்காக. தண்ணி தொட்டி தேடி வந்த கண்ணு குட்டினா, தண்ணி தொட்டி தேடி வந்த கண்ணு குட்டினா, இந்த சூரியன் வழிக்கு சேத்தில் விழுந்தது மானே, என் கண்ணை கட்டி காத்துல விட்டது சாமே சாமே சாமே, சாராயத்தை ஊத்து ஜன்னலத்தான் சாத்து, சாராயத்தை ஊத்து ஜன்னலத்தான் சாத்து, தண்ணி தொட்டி தேடி வந்த கண்ணு குட்டினா, தண்ணி தொட்டி தேடி வந்த கண்ணு குட்டினா. சூப்பர், வெரி வெல் டன் ஜோதி. 20 பாயிண்ட்ஸ் வாங்கிருக்கீங்க. அடுத்த பாடலுக்கு ரெடியா இருக்கீங்களா? ஓகே, போலாமா? கிரண்மை, 100 வருஷம் இந்த மாப்பிள்ளையும் பொண்ணுதான், பேரு வழங்க இங்க வாழணும். தல ஸ்டைல்ல கிரண்மை ஸ்டெப் போடுறாங்க. சரியான பாடல் அது? அப்சல்யூட்லி சரியான பாடல் கிரண்மை. கேக்கே அந்த பாடல் எங்களுக்காக. 100 வருஷம் இந்த மாப்பிள்ளையும் பொண்ணுதான், பேரு வழங்க இங்கு வாழணும், சோழவனத்தில் ஒரு ஜோடி குயில் போலதான் காலம் முழுக்க சிந்து பாடணும், பொண்ணு கொண்ணு பக்கத்துல பொண்ணு புள்ள நிக்கையில கண்ணு மாடும், மொத்தத்துல கட்டழக அம்மாடி என்ன சொல்ல. 100 வருஷம் இந்த மாப்பிள்ளையும் பொண்ணுதான், பேரு வழங்க இங்கு வாழணும், சோழவனத்தில் ஒரு ஜோடி குயில் போலதான் காலம் முழுக்க சிந்து பாடணும். வாவ். சோ கிரண்மை, உங்களுக்கு கிடைக்கிறது ஆன் தி ஸ்பாட் 20 மதிப்பெண்கள். அண்ட் இங்க இருக்கிற கிஃப்ட்ஸ் உங்களுக்கு என்ன வேணும்? பீம் பேக். பீன் பேக் உங்களுக்காக பிளாக் பண்ணி வைக்கிறோம். வாழ்த்துக்கள். ரேஷ்மா, பஸர் இருக்காமா? இருக்கு. ஆம்சி காட்டுங்க. வாவ், வேலை செய்து ரேஷ்மா. இட்ஸ் வர்க்கிங். கம் ஆன் ரேஷ்மா. பிரியங்கா பாருங்க. வெரி குட். 2 பேரும் ப்ளீஸ் அடுத்த 2 பாட்டை கண்டுபிடிச்சிருங்க. ரெடியா? அடுத்த பாடல். பிரியங்கா,
என்னம்மா கண்ணு சௌக்கியமா? ஆமாம்மா கண்ணு சௌக்கியம்தான். சௌக்கியம் தான் சௌக்கியம் போ நானு இல்ல அவர் முன்னாடி போய் எங்களெல்லாம் பாட சொன்னா அசிங்கமா இருக்குன்னு சொல்றேன். இப்படியே கொஞ்சம் தலை நின்னவே மாட்டோம். இதெல்லாம் நீங்க கிருஷ்ணகுமாருக்கு முன்னாடி சொல்லி எவ்வளவு தெரியல. இல்ல அவ்வளவு நல்லா பாடுறீங்களா கேக்கே? நீங்க அவ்வளவு நல்லா பாடுறீங்களா? நல்லா பாடணுமா? அப்படி பார்த்தா என்னதான் கிண்டல் பண்ணுவாங்க. பாடுங்க பாடுங்க பிரியங்கா. ஐயோ பாடணுமான்னு தான் கேட்டேன். அர்ச்சனாக்கா அவங்கள ஒரு பாடு பாட சொல்லு. நீ ஃபீல் பண்ணிட்டலடா? நானும் ரெட் அவங்களும் ரெட், அதனால வேற எதுவும் கிடையாது. ரெட் அது சரியா கண்டல. நானும் ரெட் அவங்களும் ரெட், நடுவுல நிக்க குத்துக்கல் தெரியலையாக்கோ. பிரியங்கா வெரி வெல் டன், யூ கெட் 20 பாயிண்ட்ஸ் தேர். வாழ்த்துக்கள். நீங்க இருக்கிற பரிசுகள்ல என்ன வேணும்? டிவிடி பிளே உங்களுக்காக பிளாக் பண்ணி வைக்கிறோம். வாழ்த்துக்கள். தேங்க்யூ. அண்ட் கேக்கே அந்த பாடல் எங்களுக்காக. என்னம்மா கண்ணு சௌக்கியமா? ஆமம்மா கண்ணு சௌக்கியந்தா. என்னம்மா கண்ணு சௌக்கியமா? ஆமம்மா கண்ணு சௌக்கியந்தா. யானைக்கு சின்ன பூனை போட்டியா? துணிஞ்சு மோதித்தான் பட்டப்பாடு பாத்தியா? யாருக்கும் அஞ்சிடாத சிங்கனா, உரசி பாருங்க மங்கிடாத தங்கனா. என்னம்மா கண்ணு சௌக்கியமா? ஆமம்மா கண்ணு சௌக்கியந்தா. ரைட் கேக்கே ரெடியா இருக்கீங்களா லாஸ்ட் பாட்டுக்கு? ரேஷ்மா நீங்க தான் இந்த வாட்டி பஸர் அழுத்தணும் சரிங்களா? மற்ற எல்லாரும் பஸ்ஸரை ஆஃப் பண்ணுங்க, அவங்க பஸ்ஸரை மட்டும் ஆன் பண்ணுங்க. அவங்க கண்டுபிடிக்கிற வரைக்கும் நான் பாடுவேன். வாய்ப்பு கொடுங்க. வாய்ப்பு தராங்க, நீங்க பாடுங்க. தெய்வம் அழுத்திருச்சுங்க. உனக்கு யாரு தெய்வம்ன்றது கொஞ்ச நேரத்துக்கு தெரியும். இரு அப்படியே வளையறீங்க நீங்க. பாடுங்க ரேஷ்மா. மதுரை மழை குழந்து வாசம் ஏராசாத்தி உன்னோடைய வேஷம். ஹாப்பியாடா? இன்னும் 2 வரி பாடுங்க. அவர் பாடினா அவர் கூட பாடுறேன். பாத்தீங்களா? அண்ணன் தங்கன்னா இதெல்லாம் நடக்கதான் செய்யும். அண்ணன் தங்கச்சி மதுரை மாதிரி கொண்டு பாட்டு பாடும்போது இதுக்கு மேல தாங்க முடியாது அண்ணே. உங்க பாசமலரை கண்ட்ரோல் பண்ணுங்க. இது ஒரு ஃபேமிலி எபிசோடுன்றதுனால ஐயா நீங்க ஆரம்பிங்க. அண்ணன் நீங்க பாடுங்க, தங்கச்சி கூட பாடும். மதுரை மாதிரி கொழுந்து வாசம் ஏராசாத்தி உன்னுடைய நேசம். மதுரை மாதிரி கொழுந்து வாசம் ஏராசாத்தி உன்னுடைய நேசம். மானோட பாவ மீனோடு சேரும், மானோட பாவ மீனோடு சேர். மாறாது என்ன தொட்டு பேசும், இது மரியாதை என்னுடைய பாசம். மதுரை மாதிரி கொழுந்து வாசம் ஏராசாத்தி உன்னுடைய நேசம். வெரி வெல் சங் அண்ணன் கிருஷ்ணகுமார் அவர்களே. உங்களுக்கு எங்கள் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். எல்லாருக்கும் அண்ணனுக்கு நன்றி சொல்லுங்கம்மா. நன்றி நன்றி. நான் சொல்லலப்பா அண்ணன். பாருங்க ஃப்ரெண்ட் ரெண்டு அப்படிதான் ஸ்டார்ட் ஆகும். கரெக்ட். ரேஷ்மாக்கு ஆன் தி ஸ்பாட் -20 பாயிண்ட்ஸ் கொடுக்க போறோம். Thank you so much கேகே. Thank you very very much. உங்களுக்கும் என் மனமார்ந்த நன்றி ஐயா. Thank you so much ரெண்டு பேருக்கும். Thank you so much. Congratulations ரேஷ்மா, உங்களுக்கு கிடைக்கிறது ஆன் தி ஸ்பாட் 20 மதிப்பெண்கள். நீங்க இருக்கிற கிஃப்ட்ஸ்ல obviously வாட்ச் உங்களுக்கு தான் இல்லீங்களா? ஓகே, வாழ்த்துக்கள் அதுக்காக. ஸோ இந்த ரவுண்டுடைய முடிவில் உங்களுடைய ஸ்கோர்ஸை பார்க்க போறோம். இது ஒரு பஸர் ரவுண்டுன்றதுனால காம்படிஷன் ஹெவியாக இருக்கும் அப்படின்னு நினைச்சோம். பட் ஆளாளுக்கு எனக்கு ஒரு பாட்டு போதும் அப்படின்னு ஈக்குவலா ஃப்ரெண்ட்ஸுக்குள்ள டிஸ்ட்ரிபியூட் பண்ணிக்கிட்டீங்க. எல்லாருமே இருக்கிறது நம்பர் 1 பொசிஷன்ல வித் 20 பாயிண்ட்ஸ் ஈச். கங்க்ராச்சுலேஷன்ஸ். ஒருத்தரா வந்து உங்களுக்கு பிடிச்ச கிஃப்ட் எடுத்துக்கோங்க. வாங்க ரேஷ்மா. கலக்கலாம் மட ஆட்டம் போட்டு ஜெயிக்கலாம், போட்டா போட்டி நடத்தலாம், நீங்க கிரண்மை வாங்க ப்ளீஸ். ஆகலாம். உங்க அறிவும் திறமையும் அள்ளி கொடுக்கும் சாம்பியன்ஸ் எல்லாருக்கும் அதிர்ஷ்டம் உங்களை தேடி கிடைக்கும்.
வாங்க பிரியங்கா. வா கலக்கலாம் மட ஆட்டம் போட்டு ஜெயிக்கலாம் போட்டா போட்டி நடத்தலாம் ஜோதி வாங்க. லக்ஷ்மி ஆகலாம் வெல்கம் வெல்கம் உங்க அறிவும் திறமையும் அள்ளி கொடுக்கும் சாம்பியன்ஸ் எல்லாருக்கும் அதிர்ஷ்டம் உங்களை தேடி கிடைக்கும். 4 பேருக்குமே congratulations. A quick look at the scoreboard. நாலு பேரும் இந்த பஸர் சுற்ற வந்து ஈக்குவல் காம்படிஷன் ரவுண்டா மாத்திட்டீங்க. அடுத்த ரவுண்ட் ஒரு கேம் சேஞ்சிங் பஸர் ரவுண்டாக இருக்கும். இந்த காம்படிஷன் உடையும் அப்படின்றத நம்புறாங்க. ஆல் தி வெரி பெஸ்ட். நீங்க அந்த ரவுண்டுக்கு ப்ரிப்பேர் ஆகிறதுக்கு முன்னாடி பிரியங்கா அண்ட் ஜோதி எங்களுக்காக ஒரு டான்ஸ் சீக்வென்ஸ். வாங்க வாங்க வாங்க. இவங்க ரெண்டு பேரும் டான்ஸ் ஆட ரெடி ஆயாச்சு. இவங்க டான்ஸை பார்த்து என்ஜாய் பண்ணிட்டே இருங்க. இப்போ எடுங்க ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக். இது ஜீ தமிழ் வழங்கும் அதிர்ஷ்டலக்ஷ்மி powered by Ponds. Music please. This one, that one, this one. So my girl at home taking it easy. என் ஜன்னல் வந்த காற்றை ஒரு தேடி போட்டு தரவா உன் வீட்டில் வந்து தங்க என் தோழியை நானும் தரவா என் வாசல் கோலம் பார்த்து ஒரு கவிதை சொல்லும் காணும் என் கைகள் கோர்த்து கொள்ளாட காற்றுக்கென்ன நாணம் நான் கால்கள் கொண்ட பெண்கள் இடமாடும் சாலை நின்னல் நான் கூந்தல் கொண்ட மேகம் நடமாகம் பாடும் லாஸ்ட் ரவுண்ட் ஈக்குவலா விளையாடுனீங்க. அந்த மாதிரி இந்த ரவுண்டை நீங்க விளையாடவே கூடாது. புரியுதுங்களா? இது வந்து கேம் சேஞ்சிங் பஸர் ரவுண்ட். ஸோ கண்டிப்பாக காம்படிஷனை பிரேக் பண்ணி நம்மளுடைய நெக்ஸ்ட் ரவுண்ட் மெகா பம்பர் ரவுண்ட் ஜீபும்பா நீங்கள் விளையாடணும்னா யார் டாப் ஸ்கோரர் ஆஃப் ஆல் 3 ரவுண்ட்ஸும் அவங்க தான் போக முடியும். ஸோ இந்த ரவுண்டில் உங்கள் ஃப்ரெண்ட்ஷிப்பை கொஞ்சம் நேரம் எடுத்து மூட்டையில் போட்டுட்டு தயவு செய்து அந்த காம்படிஷனை பிரேக் பண்ணி அதிகமான ஸ்கோர்ஸ் வாங்குங்கன்னு தான் சொல்லுவோம். அதிர்ஷ்டலக்ஷ்மியில் ரவுண்ட் 3 உங்களுக்காக இந்த ஸ்க்ரீனில் 4 புதிர்கள் வரப்போகுது. முதல்ல ஒரு புதிர் வரும். அதை உங்களுக்காக நான் ஃபுல்லாக படித்து காட்டுவேன். உங்களுக்கு யோர் டைம் ஸ்டார்ட்ஸ் நான் சொல்வேன். பஸர் அழுத்துவீங்க. யாருக்கு சரியான பதில் தெரியுதோ அவங்க ஆன் த ஸ்பாட் பதில சொல்ல போறீங்க. சரியாக இருந்தால் +20 பாயிண்ட்ஸ். அண்ட் இங்கே இருக்கிற ஏர் கூலர், 2 ஜார் மிக்ஸி, கிரைண்டர் அண்ட் ஆண்ட்ராய்ட் ஃபோனில் உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை உங்களுக்காக பிளாக் பண்ண போகிறோம். தவறான பதில் சொன்னீங்கன்னா ஆன் த ஸ்பாட் -5. ஸோ -5 வாங்கிடாதீங்க தயவு செய்து. கண்டிப்பாக +20 தான் வாங்கணும். இந்த ரவுண்டில் கேள்வியை பாஸ் பண்ண முடியாது. அதனால நீங்கள் தவறாக சொல்லிட்டீங்கன்னா அந்த கொஸ்டின் இஸ் ஓவர் தேர். பதில் நாங்களே சொல்லிடுவோம். ரெடியாக இருக்கீங்களா? வந்த மலையில் முதல் புதிர் இதோ இந்த ஸ்க்ரீனில் உங்களுக்காக. உன்னோட அட்டெண்டன்ஸ் கம்மியாக இருக்கிறதால நீ ஃபைன் கட்டி தான் எக்ஸாம் எழுத முடியும் அப்படின்றதான் கேள்வி. இதை சுத்தமான தமிழில் நீங்கள் மாற்றி சொல்லணும். யோர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். பிரியங்கா, உன்னோட வருகை பதிவேடு குறைவா இருக்கிறதுனால நீ தண்டனைக்குரிய தொகை கட்டி தான் பரீட்சை தேர்வு எழுத முடியும். ஓகே, பார்த்துடலாமா? உன்னுடைய வருகை பதிவு குறைவாக உள்ளதால் நீ அபராதம் செலுத்தி விட்டுதான் தேர்வு எழுத முடியும் என்பதுதான் சரியான பதில். அட்டெண்டன்ஸ் வந்து வருகை பதிவு, அட்டெண்டன்ஸ் புக்கு சொன்னீங்க நீங்க. வருகை பதிவேடுன்றது ரெஜிஸ்டர். ஓகே. அண்ட் தென் தேர்வு என்பது ஓகே. ஃபைன் அப்படின்றது வந்து தண்டனை, அது கூட தண்டனை தொகைன்னு கூட கொடுத்துருவோம். அபராதம்ன்றது சரியான பதில். பட் ஆல்மோஸ்ட் தேர். கொடுத்துடலாமா? கண்டிப்பா கொடுத்துடலாம். பிரியங்கா, உங்களுக்கு கிடைக்கிறது ஆன் தி ஸ்பாட் 20 மதிப்பெண்கள். அண்ட் நீங்க இருக்கிற 4 பரிசுகள் உங்களுக்கு என்ன வேணும்? கூலர். ஏர் கூலர் உங்களுக்காக பிளாக் பண்ணி வைக்கிறோம். வாழ்த்துக்கள் பிரியங்கா. அடுத்தபடியாக உங்களுக்கான 2வது புதிர் இதோ இந்த ஸ்கிரீன்ல வர இருக்கிறது. பாருங்க. துளியிலே ஆட வந்த வானத்து மின் விளக்கே, ஆழியிலே கண்டெடுத்த அற்புத அணிமுத்தே, ஓகே. எந்த திரைப்படம்? சின்ன தம்பி திரைப்படம். ஓகே, அது கேள்வி கிடையாது. தேங்க் காட். இந்த பாடலை பாடியது யார் என்பதுதான் கேள்வி. யோர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். ஜோதி, நீங்க தான் சொல்லுங்க.
மனோ சார். யூ ஷூர்? Sure. 100%. கண்டிப்பா. ஓகே. ஏ எஸ்பி பாலசுப்ரமணியம் அவர்கள் அண்ட் பி மனோ சார். இல்லை யாருன்னு பார்த்துடலாமா? மனோ சார் என்பது மிக சரியான பதில். வாழ்த்துக்கள் ஜோதி. உங்களுக்கு கிடைக்கிறது ஆன் த ஸ்பாட் 20 மதிப்பெண்கள். அண்ட் இங்கே இருக்கிற பரிசுகள் உங்களுக்கு என்ன வேணும்? கிரைண்டர். கிரைண்டர் உங்களுக்காக பிளாக் பண்ணி வைக்கிறோம் ஜோதி. வாழ்த்துக்கள். அடுத்த புதிருக்கு ரெடியாக இருக்கீங்களா? ஓகே, ஸோ உங்களுக்கு 4 க்ளூஸ் கொடுக்க போகிறேன். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் க்ளூ வந்து பேபி ஷாமிலி. செகண்ட் வந்து ஒரு அம்மன், யானை அண்ட் குரங்கு. யுவர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். பிரியங்கா. அஞ்சலி மூவி. அஞ்சலி மூவியா? அஞ்சலி பாப்பா அவங்க அந்த அஞ்சலி படத்துல நடிச்சிருந்தாங்க. சரி. அண்ட் அதுல வந்து அவங்க பேரு துர்கா. அஞ்சலி படத்துல அவங்க பேர் துர்காவா? அப்ப ஏந்திர அஞ்சலி, ஏந்திர அஞ்சலி. சாரி துர்கா, சாரி மூவி துர்கா. அவங்க கேரக்டர் நேம் இஸ் அஞ்சலி. அண்ட் மூவி துர்கானா பாப்பா பேரு துர்கா தாமா? ஐயோ பாப்பா பாடும் பாட்டு மறந்துட்டீங்களா? துர்கா. 5 ஷாலி. 4 3 2 டைம் அப். பிரியங்கா டைம் அப். சாரி, யூ கெட் -5 தேர். அடுத்தது யார் பஸர் அழுத்துனா? கிரண்மை, நீங்க தான் ரெண்டாவது பஸர் அழுத்துனீங்க. யார் அந்த நபர்? அதுதான் நானும் நினைச்சேன், பட் அது அஞ்சலி நினைச்சீங்களா? சரி, அஞ்சலிக்கும் குரங்குக்கும் என்ன சம்பந்தம்? குரங்கு, யானை, துர்கை அம்மன், ஒரு அம்மனுடைய போட்டோ அண்ட் பேபி ஷாமிலி. செலிபிரிட்டி தானே. Celebrity, ஆமா. Anyway, so time is over. He's a director. Reshma, any clues? Any? இல்ல. No? Let's see the answer. ராமநாராயணன் அவர்கள் அப்படின்றது தான் சரியான பதில். எப்படியுமே அவங்க பஸர் அழுத்தி முடிச்சதுனால உங்களுக்கு பாயிண்ட்ஸும் கிடைக்காது, கிஃப்ட்ஸும் கிடைக்காது. எக்கச்சக்கமான சில்வர் ஜூபி திரைப்படங்கள், ஐ மீன் சம் ஆஃப் த ஃபைனஸ்ட் விலங்குகள் வச்சு எடுத்த திரைப்படங்கள், அம்மன் திரைப்படங்கள், அதில் கிராஃபிக்ஸ் கொண்டு வந்ததெல்லாம் ராமநாராயணன் சார் தான். வெரி டிஃப்ரெண்ட் அண்ட் வெரி ஏபிள்டு டிரெக்டர் தான் சொல்லும். ஸோ தட் வாஸ் த ரைட் ஆன்சர், ராமநாராயணன் அவர்கள். பட் பேட் கெஸ். ஓகே, அடுத்தபடியாக கடைசியாக வரக்கூடிய அந்த புதிர் எதுன்றதை பார்த்துடலாமாங்க? என் கையில் கொடுத்தா விட்டாங்க, நான் தான் மறந்து போய் வீட்டில் வச்சுட்டு வந்துட்டேன். நான் தான் நடிகன், நீ மேனேஜர், என்கிட்ட நடிக்காத. ஐயா, உங்களை ஏமாற்ற முடியுமா? இந்த அமிர்தம் இருக்கு, அமிர்தம் தெரியும் ரேஷம். அது அளவுக்கு மிச்சினாத்தே. திரும்புங்க, அளவோடு சாப்பிட்டா அது மறந்துதேன். பார்ட்டி வேறு இருக்கு, உங்களுக்கு நான் சொல்ல வேண்டியதில்லை. கொஞ்சம் ஒதுக்க போகிறோம். லோப்பா, இந்த ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் ஒரு பாத்ரூம் இருக்கு பாரு, அதுக்கு அப்பிச்சு கூட்டிகிட்டு போ. அங்கிட்ட யாரையும் விட்டுறாத, செல்லில் போட்டோ எடுக்கிறேன்னு தொந்தரவு பண்ணுவாங்க. நம்ம பார்த்த இப்போ இந்த கிளிப்பிங்ல முகம் மறைக்கப்பட்ட அந்த நபர் யார்? யோர் டைம் ஸ்டார்ட் நவ். கிரண்மை. சிஜே பாஸ்கர் சார். இல்லையா? சிஜே பாஸ்கர் அவர்கள் இல்லைங்களா? சொல்லுங்க, சிஜே பாஸ்கர் அவர்கள் கன்ஃபார்ம் தானே ஃபைனல் ஆன்சர்? உங்க நேரம் போயிட்டு இருக்கு. கிரண்மை, சிஜே பாஸ்கர் அதான் ஃபைனல் ஆன்சர். ஃப்ரீஸ் பண்ணிடலாம். சிஜே பாஸ்கர் அவர்கள் ஆன்சர் பார்த்துடலாம் வாங்க. என் கையில் கொடுத்தா விட்டாங்க, நான் தான் மறந்து போய் வீட்டில் வச்சுட்டு வந்துட்டேன். நான் தான் நடிகன், நீ மேனேஜர், என்கிட்ட நடிக்காத. ஐயா, உங்களை ஏமாற்ற முடியுமா? இந்த அமிர்தம் இருக்கு, அமிர்தம் தெரியும் ரேஷம். அது அளவுக்கு மிச்சினாத்தே. திரும்புங்க, அளவோடு சாப்பிட்டா அது மறந்துதேன். பார்ட்டி வேறு இருக்கு, உங்களுக்கு நான் சொல்ல வேண்டியதில்லை. கொஞ்சம் ஒதுக்க போகிறோம். லோப்பா, இந்த ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் ஒரு பாத்ரூம் இருக்கு பாரு, அதுக்கு அப்பிச்சு கூட்டிகிட்டு போ. அங்கிட்ட யாரையும் விட்டுறாத, செல்லில் போட்டோ எடுக்கிறேன்னு தொந்தரவு பண்ணுவாங்க. ஸோ இப்போ பேர் சொல்லுங்க. எஸ்ஜே பாஸ்கர். எஸ்ஜே பாஸ்கர். அப்பா நல்ல வேலை, நீங்க சிஜே பாஸ்கர் தான் சொல்லிடுவீங்க கடைசி வரைக்கும் நினைச்சேன் நான். தேங்க் காட் கிரண்மை, கரெக்டா சொல்லிட்டீங்க. இனிஷியல் மறந்து போயிடுச்சு, அதனால சிஜே பாஸ்கர் எஸ்ஜே பாஸ்கரை மாத்திட்டீங்க. வெரி குட், வெரி குட். அதாவது சிஜே பாஸ்கரும் கரெக்டா நினைச்சாங்க, அப்புறம் அது தப்புன்னு சொல்லி அப்புறம் எஸ்ஜே பாஸ்கர் சத்தியம் பண்ணி அதுதான் கரெக்ட்ன்றாங்க. கிரண்மை ஃபைனலா சொல்லுங்க. எஸ்ஜே பாஸ்கர். எஸ்ஜே. ஐயோ, அப்ப எம்எஸ் பாஸ்கர்னு ஒருத்தர் இருக்காரு, அவர் யாரு? ஸ்பெல்லிங் தான் ரொம்ப கஷ்டம். ஸ்பெல்லிங் தெரியல. இனிஷியல் மாதிரி எங்க ஸ்பெல்லிங் இருக்கு? ஐயோ குழம்புறது. இனிஷியல் தெரியல, ஆனா பாஸ்கர் சார் அவ்வளவுதான். பாஸ்கர் சார். சிஜே பாஸ்கரா இருக்கலாம், எஸ்ஜே பாஸ்கரா இருக்கலாம், ஒய் எம்எஸ் பாஸ்கரா கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் எம்எஸ் பாஸ்கர் என்பதுதான் சரியான பதில். சாரி கிரண்மை, உங்களுக்கு அங்க பதில் கொடுக்க முடியாது. சிஜே பாஸ்கர் அவர்கள் வந்து சம் ஆஃப் த ஃபைனஸ்ட் சீரியல்ஸை டைரக்ட் பண்ணக்கூடிய ஒரு இயக்குனர், சம் ஆஃப் த ஃபைனஸ்ட் சீரியல்ஸ் கொடுத்தவர் அவர். ஸோ இந்த ரவுண்டை பொறுத்த வரைக்கும் 4 க்ளூஸில் 2 க்ளூ தான் கரெக்டாக சொல்லி 2 கிஃப்ட் கம்பெனிக்கு சொந்தமாக சேவ் பண்ணி கொடுத்த 4 பேருக்கு எங்கள் மனமார்ந்த நன்றி. தேங்க்யூமா, தேங்க்யூ தாய், நல்லா இருப்பீங்க. நான் சொல்லியிருப்பேன் மேம். கரெக்ட். ஆனால் அவங்க அப்படி கிடையாது, இவங்க 2 பேருமே அப்படி கிடையாது தெரியும்ல. செல்ல குட்டிங்க கிரண்மையும் பிரியங்காவும் பஸர் அழுத்தி தப்பா பதில் சொல்றது அப்படின்னு ஒரு வேலையாவே வச்சிருக்காங்க. இந்த ரவுண்ட்ல நம்பர் 1 பொசிஷன்ல இருக்கிறது ஜோதி, நீங்க தான் வாங்கியிருக்கிறது 20 பாயிண்ட்ஸ். உங்களுக்கு பிடிச்ச பரிசு எடுத்துக்கோங்க வாங்க. கலக்கலாம், ஆட்டம் போட்டு ஜெயிக்கலாம், போட்டா போட்டி.
அடுத்தபடியாக நம்பர் 2 பொசிஷன்ல இருக்கிறது பிரியங்கா. ஒரு கேள்விக்கு சரியான பதில் சொல்லி ரெண்டாவது கேள்விக்கு தவறான பதில் சொல்லி 20 - 5 15 பாயிண்ட்ஸ் வாங்கியிருக்கீங்க. வாழ்த்துக்கள். உங்களுக்கு பிடிச்ச gift வாங்க எடுத்துக்கோங்க. கலக்கலாம் மட ஆட்டம் போட்டு ஜெயிக்கலாம் போட்டா போட்டி நடத்தலாம் நீங்க அதிர்ஷ்ட லக்ஷ்மி ஆகலாம். ரேஷ்மா, யூ பெட்டர் ஆஃப். நீங்க வந்து ஸ்கோர் ஓபனே பண்ணல, பட் தவறான பதில் சொல்லுவேன் அடம் பிடிச்சி இனிஷியலே மாத்தி எல்லாரையுமே குழப்பின கிரண்மை, நீங்க வாங்கிக்கிறது -5. வாழ்த்துக்கள். ஸோ அந்த ரவுண்டோட முடிவில் உங்களுடைய ஸ்கோர் கார்டு குவிக் லுக் பார்க்க போறோம். உங்களுக்கு சொன்ன மாதிரி ரவுண்ட் 1, ரவுண்ட் 2 அண்ட் ரவுண்ட் 3 சேர்த்து போட்ட மாதிரி யாரோட ஸ்கோர்ஸ் ஹையஸ்டாக இருக்குதோ அவங்க தான் கண்டிப்பாக ஜீ பூம்பா விளையாட போறீங்கன்ற நமக்கு தெரியும். நம்பர் 3 பொசிஷன்ல 2 பேர் இருக்கீங்க, ரேஷ்மா அண்ட் கிரண்மை. 2 பேருமே வெரி வெரி வெல் பிளேட். ரேஷ்மா, நீங்க வந்து சில்ட் அவுட், you know what, I'm here to have fun அப்படின்ற மாதிரியே செம்ம ஜாலியா விளையாடிருக்கீங்க. என்ன பிரைசஸ்லாம் வின் பண்ணீங்க? A coffee maker and a watch. காஃபி மேக்கர் அண்ட் வாட்ச் வின் பண்ணியிருக்கீங்க. Thank you so much for taking time out and being here with us today. என்ஜாய் பண்ணீங்களா? சூப்பர்பா. Thank you so much. அடுத்தபடியாக கிரண்மை, எப்படி இது முடியுதுன்னு தெரியல, பட் 2 பேருமே ஈக்குவலா 35 பாயிண்ட்ஸ் வாங்கியிருக்கீங்க. 3rd பொசிஷன்ல இருக்கீங்க. என்ன பிரைசஸ் வின் பண்ணியிருக்கீங்க? டோஸ்டர் அண்ட் பீம் பேக். கங்க்ராச்சுலேஷன்ஸ். அடுத்தபடியாக நம்பர் 2 பொசிஷன்ல இருக்கிறது பிரியங்கா. நீங்க தான் 45 மதிப்பெண்கள் வாங்கியிருக்கீங்க. என்ன பிரைசஸ்லாம் வின் பண்ணியிருக்கீங்க? ஏர் கூலர், டிவிடி அண்ட் சாரி. கங்க்ராச்சுலேஷன்ஸ். என்ஜாய் பண்ணீங்களா அந்த கேமை? சூப்பர். அது கொஸ்டினே கேட்க வேணாம், நாங்கள் அவ்வளோ ஜாலியாக இருந்தது. ஸோ எப்படி டைம் போச்சுனே தெரியல. தேங்க்யூ ஸோ மச் பிரியங்கா அண்ட் ஆல் தி வெரி பெஸ்ட். மெயின் ரீசன் நீங்கள். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்ஸ் பிரியங்கா. காட் பிளஸ். அண்ட் நம்பர் 1 பொசிஷன்ல குவாய்ட்டா சமத்தா எனக்கு ஒண்ணுமே தெரியாது பாருங்களேன், எனக்கு எப்படி விளையாடணும்னு தெரியவே தெரியாது அப்படின்னு சொல்லி செம்மையா நம்பர் 1 பொசிஷன் வந்து நிக்கிறவங்க ஜோதி, நீங்க தான். யூ காட் 60 பாயிண்ட்ஸ். வெரி வெரி வெல் பிளேட். ஜோதி, என்னெல்லாம் பிரைசஸ் வின் பண்ணிருக்கீங்க? கிரைண்டர், ரைஸ் குக்கர், ரொட்டி மேக்கர். சூப்பர். என்ஜாய் பண்ணீங்களா? ரொம்ப ரொம்ப என்ஜாய் பண்ணேன். ஷோ இந்த இயர் ஃபர்ஸ்ட் டே ஷூட், எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. உங்களை மீட் பண்ணது, என்னோட ஃப்ரெண்டோட கலந்துக்கிட்டதில் ரொம்ப ரொம்ப ஹாப்பி. தேங்க்யூ ஸோ மச் ஜோதி. ஜீ பூம்பா, நீங்கள் தான் விளையாட போறீங்க. எவ்வளோ எக்ஸைட்டடாக இருக்கீங்க? ரொம்பவே. இந்த அதிர்ஷ்ட கதவு பின்னாடி என்ன எதிர்பார்க்குறீங்க? இல்லை மேம், எதாக இருந்தாலுமே ஹாப்பி தான். வெரி ஸ்வீட். ஓகே ஜோதி, வந்துருங்க விளையாடலாம். ரொம்ப சிறப்பாக விளையாடுங்க உங்க 3 ரவுண்ட்ஸுமே. இப்போ ஃபைனல் அண்ட் 4th ரவுண்ட் விளையாட ரெடியாக இருக்கீங்க. ஜீ பூம்பா அப்படின்றது ஒரு டஃப்பான கேம், பட் 1 மினிட்ல நீங்க சாதிக்கக்கூடிய ஒரு கேம். இந்த கதவுக்கு பின்னாடி இருக்கும் அந்த அதிர்ஷ்ட மெகா பம்பர் பரிசை நீங்க வின் பண்ணலாம். ஓகே, ஸோ ரொம்ப சிம்பிள். 4 ட்ரெஷர் பாக்ஸ் இருக்கு. இந்த 4 ட்ரெஷர் பாக்ஸ்க்குள்ள ஒரு தமிழ் பழமொழியை வந்து 4 வார்த்தைகளை பிரித்து வச்சிருக்கோம். நீங்க எல்லாத்தையுமே சேர்த்து அந்த தமிழ் பழமொழி என்னன்னு சொல்ல போறீங்க. அது கரெக்டாக நீங்க 1 மினிட்குள்ள சொல்லிட்டீங்கன்னா உங்களுக்கு நாங்கள் அந்த மெகா பம்பர் பரிசு ஆட்டோமேட்டிக்காக அந்த டோர் ஓப்பன் ஆகிடும். உங்களுக்கு தான் அது. பட் அதை நீங்கள் ஓப்பன் பண்ணணும்னா இங்கே இருக்கிற சாவிகளை நீங்கள் மேட்ச் பண்ணி ஓப்பன் பண்ணி 1 நிமிஷத்துக்குள்ள அந்த க்ளூஸை வெளியில் எடுத்து கரெக்டாக 1 மினிட்டுக்குள்ள நைஸ் அண்ட் லவுட் அண்ட் கிளியராக சொல்லிடணும். ஓகேயா? ரெடியாக இருக்கீங்களா? ஆல் த வெரி பெஸ்ட் ஜோதி. யோர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். 1 மினிட் இருக்கு ஜோதி உங்களுக்கு. அதிர்ஷ்டம் உங்களுக்கு எவ்வளோ கை கொடுக்குது அப்படின்றத பார்க்கலாம். முதல் சாவி உங்களுக்காக ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. முதல் சாவி உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. சூப்பர். ரெண்டாவது சாவியும் ஃபுல். கடைசி 20 வினாடிகள். 10, 9, 8, 7, 6, 5, 4, 3, 2, 1 and time up. ஜோதி சூப்பர். நீங்க அந்த ஃபர்ஸ்ட் 40 செகண்ட்ஸ்ல அழகா 3 டப்பா ஓபன் பண்ணிட்டீங்க. பட் அதுக்கப்புறம் பதட்டம் உள்ள வந்துருச்சு. இல்ல, அது இந்த கீ செட் ஆகல உங்களுக்கு. ஸோ 3 பாக்ஸ் ஓபன் பண்ணிட்டீங்க, 3 க்ளூ வெளியில எடுத்துட்டீங்க. வெரி வெரி வெல் ட்ரைட். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அந்த லாஸ்ட் 1 பாக்ஸ் உங்களால் ஓப்பன் பண்ண முடியல. அந்த லாஸ்ட் ஃபைனல் க்ளோசிங் க்ளூ என்னன்றது தெரிய முடியல இல்லையா? ஸோ ஒரு தமிழ் பழமொழி கிட்ட வந்துட்டீங்க, பட் என்னன்னு கண்டுபிடிக்க முடியல. ஏன், என்னெல்லாம் இருந்தது? குறைவற்ற செல்வம் வாழ்வே. ஆமா, நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் அப்படின்றது. பட் உங்களுக்கு தெரியும், ஆனாலும் கொடுக்க முடியாது. ஸோ சாரி தட் ஜோதி, பட் வெரி வெல் பிளேட். ஸோ இவங்க என்ன மெகா பம்பர் பரிசு மிஸ் பண்ணியிருக்காங்கன்றது வாங்க எல்லாரும் ஒன்னா பார்க்கலாம். லெட்ஸ் ஆல் சே திஸ் டுகெதர்.
ஜீ பூம் பா. வாஷிங் மிஷின். ஒரு வாஷிங் மிஷின் ரொம்ப க்ளோஸ் ஆன ஒரு மிஸ், பட் தட்ஸ் ஓகே. ரொம்ப அழகான பரிசுகள் வின் பண்ணியிருக்கீங்க அண்ட் ஓவரால் ஒரு நல்ல என்டர்டெய்னராக இருந்திருக்கீங்க இந்த நிகழ்ச்சிக்கு. தேங்க்யூ ஸோ மச். இன்னியோட அதிர்ஷ்ட லக்ஷ்மி நீங்க தான். வாழ்த்துக்கள். மற்ற கண்டஸ்டன்ஸும் வந்துருங்க ப்ளீஸ். ஸோ இது உங்களுக்காக இன்னையோட வின்னர். இதை பார்க்குற ஒரு தடவையும் நான் அதிர்ஷ்ட லக்ஷ்மி நீங்கள் சொல்லணும் தான் எங்களுடைய வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஸோ மச். இந்த 4 பியூட்டிஸ் மாதிரி நீங்களும் கண்டிப்பாக அதிர்ஷ்ட லக்ஷ்மி ஆகணும்னு ஆசைப்படுறீங்கன்னா வெயிட் பண்ணாதீங்க. கீழே இருக்கிற நம்பருக்கு உடனே கால் பண்ணுங்க. சீக்கிரமா வாங்க, உங்களுக்காக எக்கச்சக்கமான போட்டிகள், பரிசுகள் அண்ட் அதிர்ஷ்ட லக்ஷ்மின்ற டைட்டில் காத்துக்கிட்டு இருக்கு. இன்னொரு அழகான எபிசோட்ல இன்னும் 4 அழகான அதிர்ஷ்ட லக்ஷ்மிகள் கூட உங்களை சந்திக்கும் வரை இட்ஸ் மீ அர்ச்சனா சிங். நன்றி, வணக்கம். இது ஜீ தமிழ் வழங்கும் அதிர்ஷ்ட லக்ஷ்மி பவர்ட் பை பான்ஸ். See you soon. Good night. Bye bye. சோகமில்ல பரமில்ல ரொம்ப தர மாதிரி மாறி